மக்களே, நீங்கள் இருக்கிறது மாதவ்ஸ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளக்ஸுக்கு அடுத்து இன்னொன்று ஒரு கேமாக நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் ஒரு பஸ் கேம் தான். என்கிட்ட ப்ரோ என்ன ப்ரோ நீ எடுத்தோன்னே இந்த பஸ் கொடுத்துட்டாங்களா இல்லை ஏற்கனவே விளையாண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே விளையாண்டு வந்தது தான். இந்த பஸ் அவனுங்க கொடுத்தது இதுதான். இதுக்கு நல்லா அப்படியே பட்டிட்டிங்கிறீங்களாம் பட்டு அப்படியே நல்லா பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த சைரன் மட்டும்தான் மாட்டினேன். சரி நெக்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணலான்ட்ட மாதிரி நினச்சா முடியல. இதுக்கு பார்ப்போன்னு பார்த்தா 16,000 தான் இருக்குது. கம்மியாக ஏதாச்சும் கிடைக்குமானே பார்க்குறேன். முடிய மாட்டேங்குதுங்க. 18 வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் 16 இதில் இல்லை. ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்குதா 16ல்? இருங்க, கிடைக்கலங்க. ஓகே, பார்ட் 2ல் நமக்கு கிடச்சிச்சுன்னா வேணால் பார்க்கலாம். ஓகே, டூர் போகலாமா இல்லை க்ரியேட்டிவ்லேயே போகலாம்? என்னடா இது, சூஸ் பிக்கப் மோடா. டெர்மினல் நமக்கு டெர்மினலே ஓகே. நம்ம ஃபீல் மார்க்லேருந்து ஜக்ராட்டாக்கு போகலாமா? இல்லை நான் ஜக்ராட்டாலேருந்து சிர்போன் அங்கே போகிறோம். இந்த பக்கம் சுற்றி போகலாமா இல்லை நேர் வழியிலே போயிடுவோங்க. நமக்கு எப்பவுமே நேர் வழி தான். ஓகே போகலாம் வாங்க. 42,000 கிடைக்குங்க. யாரா இவனுங்க இதை வேலை போட்டுக்கானுங்க. ஆமாம், இன்னொன்று இதில் பஸ் சிமுலேட்டர் ட்ரக் சிமுலேட்டர் இந்தோனேஷியா இருக்குதாம்மா. அது வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன் வீடியோ. ஓகே, லோட் ஆகுது. பிள்ளையரப்பா முருகா எல்லாத்தையும் கும்பிட்டுக்கணும். பஸ் எங்கேயும் இடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பஸ்ஸில் சின்ன பசங்கள்லேருந்து பாட்டி வரைக்கும் இருப்பாங்க. ஓகே, அதனால தான். இருங்க, வெளியே இறங்கி போய் பார்ப்போம். வெளியே இறங்கி போகலாம். நான் பஸ்ஸுக்காரன் 4 தெரிஞ்சு ரூட்டுக்காரன், ஒன்றும் தெரியாத பாட்டுக்காரன்டா. இங்கே ஒரு டான்ஸை போடு. அடின்னு இருப்பேன். ஓகே, அடின்னு இருந்தால் எல்லோரும் நான் ஒட்டின்னு இருப்பேன்ட்டு வெளியே ஓடிடுவானுங்க. கேமராவை மாற்றும். ஐயோ கேமரா. ஓகேங்க, இதாங்க எனக்கு பிடிச்ச லுக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டேரிங்கை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. என்னடா நல்லா இருக்கே இந்த ரேடியோ போங்க. நல்லா இருக்குங்க. இது ஸ்டேரிங் தொட்டா வருது. ஓகே, கிளம்பிட்டோங்க. பஸ் எடுத்தாச்சுங்க. நேராக சிர்போனோ அங்கே தான் நிற்கும். ஏறு அடிச்சுக்காம ஏறுங்கோல். பஸ்ஸில் நிறைய சீட்டு இருக்கு, ஏறுங்கோல். டக்குன்னு ஏறுங்கடா. முன்னாடி யாராச்சும் போயிட்டு ஏறுங்கடா. அங்கே பாடுற அந்த பாட்டி தான்டா அங்கே முன்னாடி கடைசியாக ஏறுது. என்ன இங்கே 2 பேர் மூன் வாக் போயிட்டுருக்கானுங்க. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் கூட இவ்வளோ அங்கே பாருங்க. போகிறதுனா எப்போயோ போயிருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஏறது விட்டுட்டு முன்னாடி அங்கே எங்கே போயிட்டே இருக்குது. அது நம்ம இடமே இல்லை போங்க. ஓகே போகலாம். ஆமாம், இங்கேருந்து எப்படா வெளியே போகிறது? ஓகேடா, திருப்பியாச்சே. வெற்றிகரமாக ஒரு வளைவுல திருப்பிய மாதவ்ஸ் கேமிங். எங்கடா இடிச்சிச்சு வண்டி? இல்லை ஓனர் பார்த்தா திட்டு வேண்டாம். ஆமாம், இது நம்ம சொந்த பஸ். பஸ் தான் ஓனர் பஸ். அதுவும் நானே வச்சுக்கிட்டேன் வைங்க. இருங்க. ஓகே, ரைட்டை போட்டு போமா. எந்த பக்கம் திரும்பணும்? ரைட்டா? என்னடா ஹேண்ட் அடிக்குது?
ஓ ஆமால. ஓகே, இதுக்குள்ள தாங்க நம்ம போகணும். எவனா அவன் கத்துறவன் போடாங்கிட்டு இன்னும் கத்துறாங்க. ஓ சீட் பெல்ட் போட்டுக்கணும். அண்ட் எல்லாத்துக்கும் ஒன்று, வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. உயிர் கவசம் உயிருக்கு நல்லது. இப்போ சொல்லியாச்சு. கார ஓரம் போடா. கொஞ்சம் ஓரம் போடா பைக்காரா. ஒன்ன தாண்டா காதி கேட்காத விடு. அவன் கிடக்கிறான். சரி நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்ட்டு நம்ம படுக்கா போவோம். போயின்னே இருப்பேன். இண்டிகேட்டு போட்டேன்டா. யாரா இது லைசன்ஸ் வாங்காம விட்டீங்களா? நம்ம இந்த பக்கம் தாங்க திரும்பணும். அடேய் திரும்பணும்னு சொன்னா சொருன்னு பஸ்ஸை கொண்டு இந்த பக்கம் இப்படி திருப்புறாங்க. அவ்வளோ கொழுப்பம் இந்த பஸ்ஸுக்காரனுக்கு. வரண்டா. என்ன மழை பெய்யுது, வைப்பரங்களா இருக்கு. எப்படியா அவனை ஓவர்டேக் பண்ணி. அது ஒன்றும் இல்லைங்க, ஆடு வந்துடுச்சு டக்குன்னு. அதான் பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் இருக்கா? அட சொல்லவே இல்லை. சரி அதுவும் ஒரு தடவை விளையாண்டு பார்ப்போமே ஒரு நாள். என்னடா அதுக்குள்ளேயும் பைபாஸ் விட்டீங்க, நல்லதா. போலீஸு எங்கிட்டா? டூலேட்டா டிவைடரு பாட்டிடா. போங்கடா நான் போகிறேன். அவுட்லுக் இங்கே எப்படி இருக்கு? மேலே ஏதோ சைரன் நெறிஞ்சிட்டு இருக்குல்ல, அது மட்டும்தான் இந்த பஸ்ஸோடைய அடையாளம். அடையாளம்னா லைட்டிங் செட்டப் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. ஆனால் மின்னல் வெட்டுது. மின்னல் 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 மீன் தான். அதுக்கடுத்து பாட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தான் தெரியாது தான். எங்க இவன் தானே நான் கட்டு எடுக்கும் போது சருன்னு வந்து பூந்தவன். அவனை இப்போ கட்டு எடுத்துகிட்டு போகிறான் பார்த்தீங்களா? இப்படிதான் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா நம்ம சும்மா விடாமல் அவனை துரத்தி பிடிக்கணும். எப்படா இந்த மழை நிற்கும்? சரி நாம் போயிட்டுருக்கோம். என்ன வண்டி ரொம்ப போக மாட்டேங்குது அவ்வளவா? என்ன ஆச்சு? ஓ லைட்டை போட்டு இருக்குமா? நவுந்து போடா போலீஸ்டா. போலீஸாண்டா. நோ காட். இந்த ஹார்ன் நல்லா இருக்குதுங்க, மறுபடியும் போடுறேன். போடுறேன் மறுபடியும். நவுந்து போடா. என்னடா வந்து முடுக்குது? ஓ ஹேண்ட் பிரேக் எடுத்து தெரியாமல் போட்டேனா? டோர் ஓப்பன் பண்ணுவோம், ஏன்னா வியூ பார்த்துக்கிட்டே வரட்டும். இல்லை எவனாச்சும் கீழே குதிச்சு போனவன் போயிடுவான். வண்டி தனியாக போகுது, குறுக்க எவனா வந்துடாது. நல்ல வேலை. இந்த பக்கம் நுழைஞ்ச அவ்வளோதான். 100 டன் வண்டி. 100 டன். எங்க நைட் ஆகுதுங்க, லைட் போட்டுப்போம். எவ்வளோ தூரம்டா என்ன போகணும் இப்படியே? நல்லா இருக்குங்க. ஆனால் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா நல்லா இருக்கு. ஆடோ நல்லா வேலை இடிச்சிருப்பேன். திருப்பியாச்சு.
இதான் இந்த ஸ்டேரிங் ஹார்னு, நல்லா இருக்கு. இது முதல் ஹார்னு, இது ரெண்டாவது ஹார்னு, அது மூணாவது ஹார்னு. நவுந்து போடாடே, எவ்வளோ நேரம் ஹார்ன் அடித்தாலும் லாரிக்காரனுங்கன்னா லாரிக்காரங்க தான் போல. எங்கள் அப்படி இந்த பஸ்காரன் போகிறான். இன்னொன்று ஒரு சோடு பாட்டு. டக்குன்னு போடா டேய், டக்குன்னு போடா. டேய் டக்குன்னு போடா. யாரா நீ நின்ட்டே இருக்க? அவனுங்க நின்ட்டே இருக்கான், வேற வழி இல்லை. ஐயோ பின்னாடி அவனா? யாரா நீ பின்னாடி வந்து நின்றுருக்க? அப்படியே பொத்துனாப்பில் எடுப்போம் பின்னாடி. திருப்பு திருப்பு திருப்பு, திருப்பு திருப்பு திருப்பு, திருப்பு திருப்பு, திருப்பு 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 திருப்பு. இப்படிதானா? நான் என்னமோ பஸ்ஸை மறுபடியும் எங்கேயும் ஐயோ முட்டிட்டோன்னு நினச்சேன். என்னடா பின்னாடி இவ்வளோதான் பஸ்ஸு போகுமா? ஐயோ எங்கேயோ அடிச்சிச்சா பஸ் மறுபடியும். என்னடா இது? ஓகே கிளப்போகிறோம். பஸ்ஸை எடுத்தாச்சுங்க மறுபடியும். என்னடா இங்கே நிற்கிறீங்க? டக்குன்னு போங்கடா. டேய் எங்களெல்லாம் வச்சு எதுவும் காமெடி கிமிடெலாம் எதுவும் பண்ணலைல்ல? என்ன போக மாட்டேனுங்க. இருங்க. ஏண்டா போலீஸு? டாய் போலீஸ், விட்டுற வேண்டி தான் சந்துக்குள்ள. ஓப்பனில் தான் இருக்கு. உனக்கு என்னடா போடாங்கிட்டு. நான் போகிறேன், வாங்க போகலாம். இருட்டாயிடுச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாம் போய் இறக்கி விடணும். இறக்கி விட்டு பார்த்து தூங்கலாம். நைட் ஷிஃப்ட் முடிஞ்சிரும்ன்ட்டு நினச்சிட்டு நான் இருந்தா உனக்கு வழி விட்டாதான்ட்டுன்னு இருங்கடா இருங்க. ஓகே நெக்ஸ்ட் மேப்பு போனோடனே நான் உங்களை வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. பரவாயில்ல, எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. அண்டு உங்களோட எல்லாரும் உங்கள் சொந்த ஊர் எதுன்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என் சொந்த ஊர் வந்துட்டு திருப்பூர். உங்கள் சொந்த ஊர் என்னன்ட்டுன்னு சொல்லுங்கள். யூஸ் பண்ணியா? சரி காசு கொடுப்போம், 5 ரூபா கொடுத்துட்டு போவான். பஸ்ஸுக்காரா, உனக்கும் எனக்கும் இப்போ ரேஸ்டா. வாடா முடிஞ்சா வந்து என் கூட முடிஞ்சா ஜெயிடா. ஜெயிக்க உனக்கு இது இல்லை, வந்துட்டான் அப்படியாகும். என்ன முன்னாடி லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது? ஓ காருக்காரனா? இல்லைங்க, இது ஆம்புலன்ஸ். போயிட்டு வாடா ஆம்புலன்ஸ். இவன் எனக்கு இப்போ ஆக்சிடெண்ட் ஆகும், போய் கூப்பிட்டு போவான். எப்படியாகும் நவுறாங்க. நவுந்து போடா. மாதஸ் கேமிங் பஸ் வருது. ஒரம்போ போட்டே. ஒரம்போ குமண்ணி வண்டி வருது. வாங்கடா வந்தானா மண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா. ஆலயம் பண்ண போகிறோம் சின்ன தாயி பிச்சா முத்து எறிய வராண்டோய். ஓரம்போ குமண்ணி மாதஸ் கேமிங் வண்டி வருது. ஓரம்போ கருபஸ். ஐயே எடுத்துட்டான். ஏடா ஓரம்போ பாட்டுலாம் பாட்டிட்டு வரல. ஓரம்போ வேண்டிதாண்ட வந்துட்டு ஏன் பஸ்ஸில் முன்னாடி வந்து முட்டுறான். முட்டினது நம்ம தான், வந்தது அவன் தான். பாட்டு போவோம்.
ஓரம்போ ஓரம்போ மாதோஸ் கேமிங் பஸ் வருது. டே ஓரம்படா, டே ஓரம்படா. டே பஸ் ஓட்ட தெரியாதுடா எனக்கு. ஓரம் போங்கடா. இங்க அவனே தானா? ஓரம்படா. இங்க சந்தில போட வேண்டாம். பூரா முடியாதுன்ட்டானுங்க. அட ஓரம் போங்கடா நீங்களாச்சு. ஓரம் போலன்னா நான் இப்படி தான் சந்தில் நுழைவேன். இது பைக் போகிற ரூட்டில் பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சும்மா போகிறவே. அப்பாடா திருப்பியாச்சு. நல்ல வேலை, டொம்முன்னு அடிச்சிருப்பேன். பாடாடே அவன் பாப்பா, என்னடா யாரா இவன், என்ன டிரைவரா இவன், பைக் போகிற இடத்துலலாம் பஸ் ஓட்டிட்டு போகிறான், தரமான டிரைவர், சிறப்பான டிரைவர் அவன்ட்டு நினைப்பான். ஆனால் நமக்கு தானே இங்கே தெரியும் இவனுங்க இடம் விட மாட்டானுங்க, நம்ம பைக்காரனோட இடத்த பிடிச்சிட்டு இருக்கிறோன்னு. விடுங்க பார்ப்போம். நான் ஏரிக்கால மேலிருந்து 8 திசை காத்திருந்தேன், ஏங்கி காத்திருந்தேன் எவனை தீடிப்பான்னு. ஆனால் எவனுமே இடிக்க மாட்டான், நான் மட்டும் போய் இடிச்சுக்கிட்டே மட்டும் இருந்தேன். அந்த கருப்பு பஸ்ஸுக்காரன் ஓரம் போக சொன்னும் போது முன்னாடியே வந்து நின்று இருந்தானுங்க. அதுக்கடுத்து ஞாபகம் வரும்போது பாரு இன்னும் கொஞ்சம் சந்தில் பூரு. எங்க மழை வருதுங்க. இருங்க ஒரு டான்ஸை போட்டு போவோமா? திருப்பு. நான் மட்டும் நிற்கிறதோட எல்லாரும் நிற்கணும். ஓகே, வண்டி ஆஃப் பண்ணிட்டு நின்னாச்சு. வாடா டிங்கடா ஏன் பஸ்ஸுடா அது. இருங்க அடின்னு இருப்பேன். பஸ் எடுத்துட்டு போட்டா அடின்னு இருப்பேன். இதுக்கு ஒரு சுத்துதே பூமி, இது போதுமேடா சாமி. மழை வர போது ஆடுற ஆட்டம் சோகமா இருக்கும். எங்கடா மழைய காணோம்? சரி பஸ் எடுப்போம். அடின்னு இருப்பேன். ஓகே இருங்கடா, பஸ் எடுக்கிறேன். ஹேண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காந்தீங்களா போட்டு. இப்போ வாங்கடா. என்ன ஏதோ சுத்து ஆட்டம் வருது. என்னடா யூடியூப்? ஏப்பா திருப்பு. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க வாங்க. நான் மெத்த போட்டு விட்டீங்க. அப்பாடா எப்படியா திருப்பி ஆச்சுங்க. என்ன பஸ் ரொம்ப ஸ்பீடா போக மாட்டேங்குது? என்ன ஆச்சு இந்த பஸ்ஸுக்கு? உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் நான் அப்படி திட்டிட்டு பண்ணுங்க. ஏன்னா பஸ்ஸை இறக்கிட்டு அடின்னே இருப்பேன்ட்டு நான் ஆட்டம் போட்டுருந்தேன். என்னடா நவுந்து போட ஆம்புலன்ஸு. சும்மா கட் எடுத்துட்டு நான் பாட்டுக்கா போயிட்டு இருக்கிறவனை வந்துட்டு இந்த அக்கா அப்படியே திருப்புவோம். கருப்பு பஸ்ஸு மொதல் தடவை நீ தான் என்ன இடிச்ச. ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க, யார் இடிச்சான்னு தெரியும். அவன் வேறு சும்மா வந்துட்டு ஏன் முன்னாடி நின்றுருக்காங்க ப்ளூ ட்ரக்குக்காரன். ஓகே, நெக்ஸ்ட் மேப் லோடாக போகுது. வரப்போகுது. ஓகே, போனோடனே கூப்பிட்றேன். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? உள்ள பேசஞ்சர்ஸ் எப்படி இருக்காங்களோ தெரியல. ஓகே, டிரைவ் டு சிட்பன். இன்னும் ஒரே இது மட்டும் இருக்குன்னு போலங்க. ஆத்தாடி போலீஸு. லைட் ஆஃப். என்னடா இது? ஓகே
போம்போ ஓரம்போ மாதவ் சுப கேமிங் பஸ்ஸு வருது, வண்டி ஓட்ட தெரியாதுடா, எனக்கு பஸ்ஸு எப்பட்றா ஓட்டு வேண்டா. திருப்பு யூட்டன் எடுக்கக்கூடாதா? நான்லாம் இங்கே தான்டா யூட்டனுக்கு மேலே யூட்டன் எடுப்பேன். இன்னும் இந்த பக்கம் போக முடியலன்னு இருக்கானுங்க, இந்த பக்கம் மட்டும் போக சொல்லிருக்கானுங்க. என்னடா இது? போலீஸ்கார் என்னடா இது? ஆமாடா மழை வருது. நானும் வைப்பரை போட்டு போனேன். ரோடு தள்ள. மழையில் டயர் அப்படியே வலிக்கி விடுதுங்க. உள்ள பேசஞ்சர்ஸ்லாம் ஓகேவா? என்னடா ஒரு சவுண்டும் காணோம்? அப்பனா ஓகே இல்லை, புரிஞ்சு போச்சு. நம்ம வந்துட்டு ரைட்டில் டர்ன் ஆகணும், இவன் லெஃப்டில் டர்ன் ஆகிறான். நம்ம அப்படியே பொத்துனாப்பில் ரைட்டில் திரும்பிடுவோம். அப்பாடா. ஓகே. அடடா மலடா, அதுக்கடுத்து பாட்டு தெரிஞ்சா பாடுறண்டா. ஏங்க நீல பஸ்ஸு, நமக்கு மஞ்சள் பஸ் வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. அண்ட் யாரெல்லாம் ஐபிஎல்ல எந்தெந்த டீமுக்கு நீங்கள் ஃபேனுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ரெட் லைட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படுவோம். ஐயோ போலீஸ்கார் வர முன்னாடி போகிறானே. போலீஸு நான் பயப்படாலாம் இல்லை. போலீஸ் பாப்பா கேமில் இல்லைங்க, உண்மையாக தான் சொல்கிறேன், கேமில் இல்லை, உண்மையிலே தான் இல்லை. ஆமாம் இருக்க. எப்படா நீ முன்னாடி வந்த? ஓகே சர்ன்னு இப்போ திருப்புறோம், சர்ன்னு ஓவர்டேக் பண்ணுறோம். நான் அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு போனான்னு பார்த்தா அவன் இவனை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க? நில்றா போடா. ஓடும் ஃபார்ச்சுனர் காரே போச்சு. அக்கா நவுந்து போக்கா. யாரா அந்த அக்கா நடு ரோட்ல வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்குது? போடா. எவனா போயிடுச்சான் வண்டிய? ஐயோ ஆம்புலன்ஸ் போய் காப்பாத்துங்க. போய் காப்பாத்துறான் ஆம்புலன்ஸ்காரன். என்னடா இது இவ்வளோ கஷ்டமா இருக்கு பஸ் ஓட்டுக்கு? அப்படியே நின்ட்டாங்க. ஓகே எங்க ஆர்சிபி கார் முன்னாடி போகுது பாருங்களேன். ஆர்சிபி முன்னாடி அப்படியே மும்பை இந்தியன்ஸ் போயிட்டு இருக்குதுங்க பாருங்களேன். மும்பை மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். அப்படியே டக்குன்னு வரும். ஓகே அதனால தான் சொல்கிறேன். இவனுங்க வேற சும்மா ஆகும்னா முன்னாடி வந்துட்டுருக்கானுங்க. அதான் நான் பார்த்தேன், இந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு வழி இருக்குமான்னு. இருக்குது பட் ஆனால் அந்த பக்கம் நம்மளால் போக முடியல. வரானா? வரலங்க. சர்ன்னு அழுத்திட்டு போடா. அழுத்துறா. எங்க நெக்ஸ்ட் மேப் வரப்போகுது. ஸோ அந்த மேப் வந்தோடனே சந்திக்கிறேன். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எப்பயுமே வந்து இப்படி தாங்க கேட்கணும், அதான் நம்ம வழக்கம். டக்குன்னு கொடுங்களா. ஓகே ரிட்டர்ன் பேசஞ்சர்ஸ் டு ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா, ரயில்வே ஸ்டேஷனா, இல்லை வேறு எந்த ஸ்டேஷன் இருக்குது? அவ்வளோதான் இருக்கும், அப்படிதான் நினைக்கிறேன். சரி விடுங்க. பஸ் ஸ்டேஷனா? பஸ் ஸ்டேஷனில் போயிட்டு விட சொல்லிட்டாங்க. ஓகே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கணும், ஏன்னா நம்ம ரைட்டில் தான் எடுக்கிறோம். இந்த இன்னொரு பஸ்காரன்னு போகிறான் பார்த்துங்களா தேவலியிலேயே. அழுத்து
இந்த பஸ்ஸுக்காரனை நம்ம முந்திட்டு போகணும் அழுத்தே. அவ்வளோதான். இப்போ லெஃப்டில் இண்டிகேட்டர் போடணும். ஏன்னா நம்ம லெஃப்டில் தான் திரும்பணும். இப்போ யாரா இவன் இண்டிகேட்டர் மட்டும் போட்டு நிற்கிறான் அப்படியே. ஓ இப்போ நம்ம லெஃப்டில் இல்லையா? அடுத்த லெஃப்ட்டு போலங்க. ஓ லெஃப்டே இல்லையா? இது அந்த கேவ் தான். கேவ் வருதுங்க. அப்படியே பொத்தனாப்பில் திருப்பணும் வருதுல. ஓரம்போ ஓரம்போ. ஹலோ போலீஸ்கார், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம திரும்பணும். திருப்பியாச்சே. ஓகே போகணும். எங்கே வந்தாச்சு உள்ள? அவ்வளோதான் வந்துட்டோம். ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இது என்னடா பஸ் ஸ்டேஷனா இல்லை போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் உள்ளே போயிட்டு இருக்குது. ஓ ரோந்த் போகிறானுங்க. ரோந்த் அப்படியே இங்கே திருப்பணும். ஓகேங்க வந்தாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னென்ன வீடியோ ஏதாச்சும் வேணும்னாலும் போடுங்க. அண்ட் நீங்கள் எந்த ஊருன்னு போடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கணும் போடுங்க. அப்போ தான் நான் அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தேங்க்யூ கைஸ் அண்ட் பை பாய். குட் நைட்.